எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலதி. வெல்கம் டு சமையல் கிமையல். யூடியூப்பில் நிறைய பேர் ஸ்ப்ரைட் சிக்கன் அப்படிங்கிற குக்கிங் வீடியோஸ் போட்டு பார்த்துருப்பீங்க. இவங்கெல்லாம் ஃபாரின் கண்ட்ரிஸ் இருக்கிற குக்கிங் வீடியோஸை இங்கே போடுறாங்க. அதை பல பேர் பார்த்துட்டு மறுபடியும் வீடியோ போடுறாங்க. அதில் ஒரு சில பேர் அதோட பின்விளைவுகளை தெரியாமல் அந்த ஸ்ப்ரைட் சிக்கனை வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அப்படி என்னடா இந்த ஸ்ப்ரைட் சிக்கனில் இருக்குதுன்னு பார்த்தா வேறு ஒன்றும் இல்லைங்க, சிக்கன் சாஃப்டாக இருக்குமாமா. அதுக்கு நான் லெமனே யூஸ் பண்ணிட்டு போயிடுவேனே, காலங்காலமாக நம்ம அதைத்தானே பண்ணுறோம், அப்புறம் எதுக்குடா ஸ்ப்ரைட்டு. ஸோ நான் இன்றைக்கி இந்த ஸ்ப்ரைட் சிக்கனை செஞ்சு பார்க்க போகிறேன். இதில் என்ன தான் டேஸ்ட் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். கண்டிப்பாக இதை யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. வாங்க நம்ம இப்போ ஸ்ப்ரைட் சிக்கன் செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நார்மல் ஃப்ரைட் சிக்கன் பண்ணிடலாம். இதில் ஒரு 5 சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் உப்பு, பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக லெமன் ஒரு 4 ட்ராப்ஸ் விட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ ஸ்ப்ரைட் சிக்கனுக்கு நம்ம ஸ்ப்ரைட் எடுத்துக்கலாம். இதில் சிக்கனில் ஸ்ப்ரைட்டை ஊற்றி ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து செப்பரேட்டாக தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இதில் உப்பு, மிளகு, மிளகாய்த்தூள், சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மணி நேரம் இதையும் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச சிக்கனை மைதா மாவில் டிப் பண்ணி, மறுபடியும் எக்கில் டிப் பண்ணி, அதுக்கப்புறம் கடைசியாக ப்ரெட் க்ரம்ஸில் ஒரு டிப் பண்ணி ஒவ்வொரு பீசஸாக இதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி ஸ்ப்ரைட்டில் ஊற வச்ச சிக்கனை எடுத்து மைதா மாவில் டிப் பண்ணி, எக்கில் டிப் பண்ணி, ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் கடைசியாக ஒருக்கா டிப் பண்ணி எல்லா சிக்கனையும் எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி இப்போ ஸ்ப்ரைட் இல்லாத சிக்கனை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் நம்ம ஸ்ப்ரைட் ஊற்றி ஊற வச்ச சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் பொரிச்செடுக்கணும். இப்போ 2 சிக்கனும் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம 2 மெத்தட்லேயுமே ஃப்ரைட் சிக்கன் செஞ்சு எடுத்து வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்ப்ரைட் சிக்கனை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது என்னடா டேஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏங்க எப்பயும் போல தான் இருக்குது இந்த ஃப்ரைட் சிக்கன். எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை, ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்டு தான். என்ன அப்படின்னா ரொம்ப சாப்பிட முடியல. ஏன் அப்படின்னா சுகர் அதிகமாக இருக்குது. ஸ்ப்ரைட்டில் ஆல்ரெடி சுகர் அதிகமாக இருக்கா, அந்த சுகர் அப்படியே உள்ளே இறங்கியிருக்குது. ஒவ்வொரு பீஸ் கடிக்கும் போதும் நல்லா சுகர் கண்டென்ட் நல்லாவே தெரியுது. ரொம்பலாம் இது சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டேஸ்ட் தெரியுது, பட் அது நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல இந்த டேஸ்ட். இப்போ நார்மல் ஃப்ரைட் சிக்கனையே சாப்பிட்லாம். நார்மலாக அந்த சிக்கன் ஸ்மெல்லோட சூப்பராக இருக்குது. சாஃப்டாக தானேயா இருக்குது இதுவும். ஏங்க ஃப்ரைடு சிக்கன்னா இதுதான் ஃப்ரைட் சிக்கன். இது டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்குது. என்னமோ ஸ்ப்ரைட் ஊற்றுனா சாஃப்டாகும், இது சாஃப்டாக இருக்காதுன்னு சொன்னாங்க. இதுவும் சாஃப்டாக தாங்க இருக்குது. அடித்து விடுறாங்க பாரு நம்ம ஆட்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக தான் இருக்குது. சிக்கன்லாம் சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்ப்ரைட் சிக்கனில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சிக்கன் சாஃப்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நம்ம லெமன் ஊற்றினாலே சாஃப்டாக தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு இது சுத்தமாக ஒஸ்ட்டுங்க. இது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஃபுல்லாக சுகர் தான். சிக்கனே நல்லா இல்லை. பட் இது எப்பயும் போல் நார்மல் ஃப்ரைடு சிக்கன் மாதிரி நல்லா இருக்குது. இப்போ ஆக்சுவலாக ஏன் நான் செஞ்சு பார்த்ததை செய்ய வேண்டாம் சொன்னேன் அப்படின்னா, இப்போ ஸ்ப்ரைட் ஊற்றும்போது பார்த்துருப்பீங்க கேஸ் ஃபுல்லாக வெளியில் வந்துடும். மீதி இருக்கிறது வெறும் சுகர் கண்டென்ட்டு மட்டும்தான். அதில் இருக்கிற வாட்டரும் சுகர் மட்டும்தான். அது நம்ம ஊரில் கிடைக்கிற ஸ்ப்ரைட்டில் ஓவர் சுகராக இருக்கும். ஸோ இதில் வேறு எக்ஸ்ட்ரா ப்ரெசர்வேட்டிவ்ஸ் வேறு ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம அதை ஹீட் பண்ணும்போது கண்டிப்பாக உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. இதனால தான் நம்ம குக் பண்ணி சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ கண்டிப்பாக குழந்தைகளுக்கும் இதை பாதிப்பை ஏற்படுத்தும். ருசிக்காக சாப்பிட போய் கடைசியில் உசுறு தான் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் இன்றைக்கெலாம் இருக்குது. ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன், இந்த யூடியூப்பில் சொல்லித்தர்றவங்க ஒரு ஆரோக்கியமான சமையலை சொல்லித்தாங்க. அதை பார்க்குறவங்களும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. இன்றைக்கி நம்ம ஸ்ப்ரைட் சிக்கன் தான் ட்ரை பண்ணி அதோடய விளைவுகளை பற்றி சொன்னோம்.
ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷை பார்க்கலாம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.